எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செகண்ட் டே ஆஃப் வீடியோ பார்க்க போறோம். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்ல வெப் டெவலப்மெண்ட் யூசிங் HTML, CSS and JavaScriptல டே 2க்கான செஷனை தான் நம்ம பார்க்க போறோம். டே 1 செஷன் யாரும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கீழே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ லிங்க் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். ஸோ அப்ப இன்னைக்கு செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதே மாடியூல் 1ல எப்படி இந்த டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டை செட் பண்றது அண்ட் தென் HTML அண்ட் CSS உடைய இன்ட்ரோடக்ஷன் பார்ட் அப்படிங்கறத தான் நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறோம். சரியா? சோ வெப் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை, என்ன டூல்ஸ் எல்லாம் தேவை, அதை எப்படி நம்ம செட் பண்றது, அதுதான் இதுல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னா, கோட் எடிட்டர் வேணும். இன்ஸ்டால கோட் எடிட்டர் அண்ட் வெப் ப்ரௌசர், இது ரெண்டுமே வேணும் நமக்கு. கோட் எடிட்டரும் வெப் ப்ரௌசரும் கண்டிப்பா வேணும். கோட் எடிட்டர்ல ரொம்ப ஃபெமிலியரான கோட் எடிட்டர் வந்து இந்த ரெண்டு கோட் எடிட்டரை யூஸ் பண்ணுவாங்க, மோஸ்ட்லி டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதுல ரொம்ப எஃபிஷியன்ட் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ நம்ம இந்த செஷன் ஃபுல்லா நம்ம என்ன, ஐ மீன் இந்த கோர்ஸ் ஃபுல்லா நம்ம எதை யூஸ் பண்ண போறோம்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட தான் யூஸ் பண்ண போறோம். அதே மாதிரி இதுல எப்படி விஷுவல் ஸ்டுடியோ கோட இன்ஸ்டால் பண்ணணுங்கிறதையும் சேர்த்து இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். அண்ட் தென் இந்த எல்லாமே வந்து வெப் ப்ரௌசர்ஸ் தான். இதுல ஏதாவது ஒரு ப்ரௌசர் உங்ககிட்ட இருந்தாலே போதுமானது. சஃபாரி வெப் ப்ரௌசர் வந்து மேக் ஓஎஸ்க்கு சப்போர்ட் ஆகக்கூடியது. ஸோ மீது எல்லாமே வந்து விண்டோஸ் ஓஎஸ் கூடியது. கூகுள் குரோம் தான் ப்ரிஃபரபிளி எல்லாருமே யூஸ் பண்ணி ரன் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ஏன்னா கூகுள் குரோம் தான் மேக்ஸிமம் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம வந்து டெவலப் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டையோ வெப் அப்ளிகேஷனையோ கூகுள் குரோமை வச்சு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பா இப்போ மேண்டட்ரியா உங்க லேப்டாப்லயோ இல்லை உங்க சிஸ்டம் டெஸ்க்டாப்லயோ என்ன இருக்கணும் அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் இருக்கணும், விச் இஸ் அ கோட் எடிட்டர், அண்ட் கூகுள் குரோம் வெப் ப்ரௌசர் இன்ஸ்டால் ஆயிருக்கணும். ஸோ அப்ப இதுல நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் a minute. ஓகே, இப்ப நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். ஓகே, ஆக்சுவலா இதுதான் விஷுவல் ஸ்டுடியோ கோடோட செட்டப். ஸோ இது நார்மலா நீங்க கூகுள்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த செட்டப்பை நம்ம ரன் பண்றோம். ஸோ பை டபுள் கிளிக்கிங் we can execute the setup file. இதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட சிஸ்டம்ல, லோக்கல் சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணாதான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த கோட் எடிட்டரை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இதுல கீழே ஐ அக்செப்ட் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இது வந்து உங்களுடைய டிஃபால்ட் பாத் இருக்கும், நீங்க மேக்ஸிமம் இதுலயே வச்சுக்கலாம். இல்ல எனக்கு வேணாம் அப்படின்னா வேற லொகேஷன் மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ப்ரௌசர் கிளிக் பண்ணி இன்ஸ்டாலிங் லொகேஷனை மாத்திக்கோங்க. நெக்ஸ்ட் அண்ட் தென் நெக்ஸ்ட் கிரியேட்டட் டெஸ்க்டாப் ஐகான் வச்சுக்கோங்க. இதுல கேட்டிருப்பாங்க கிரியேட்டட் டெஸ்க்டாப் ஐகானா, இல்ல என்ன ஆப்ஷன், உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் தேவையோ அதை நீங்க வச்சுக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அண்ட் தென் ஃபைனலா கிளிக் இன்ஸ்டால். ஓகேவா? ஸோ இது ஒரு சர்டன் ப்ராசஸ் டைம் எடுத்துக்கும் இன்ஸ்டால் ஆகுறதுக்கு. நீங்க ஆப்ஷன்ஸ் கரெக்டா சூஸ் பண்றது மட்டும் கரெக்டா நீங்க பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இன்ஸ்டால் ஆகும். கொஞ்ச நேரம் தான், ரொம்ப டைம் ப்ராசஸ் இருக்காது. ஸோ இது கொஞ்சம் ஸ்பேஸ் நல்லாவே ஆக்குபை பண்ணும். ஸோ அதனால நல்ல ஒரு ஹை ஹேண்டட் சிஸ்டமா இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப பெட்டர். ஸோ ஃபைனலா இது முடிச்சோடனே இந்த மாதிரி ஃபினிஷ்னு கேட்டிருக்கும். ஸோ இதுல லான்ச் பண்ணவா, இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோடனே கேட்கும். இந்த செக் பாக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா லான்ச் ஆகாது, இல்லை அப்படின்னா இதை ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு லான்ச் ஆகும். ஸோ நம்ம ஃபினிஷ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடுமே இப்போ வந்து ஓப்பன் ஆகும். கீழே ஓப்பன் ஆகுறது உங்களுக்கு தெரியும். சப்போஸ் இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடை டவுன்லோட் பண்றது உங்களுக்கு சிரமமா இருந்தாலும் அந்த டவுன்லோட் லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலா இதுதான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடோட என்விரான்மெண்ட். திஸ் இஸ் த என்விரான்மெண்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு செட்டப், ஒரு எடிட்டரை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஆல்ரெடி என்கிட்ட கூகுள் குரோம் ப்ரௌசர் இருக்கு, அதுவுமே நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ என்னோட நீடுக்கு நான் இப்போ இந்த கோர்ஸுக்கு என்ன தேவையோ இந்த ரெண்டு தான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்களும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த ரெண்டு தான் உங்க லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த டாபிக் பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, லைவ் சர்வர் எக்ஸ்டென்ஷனை வந்து இந்த ஸ்டுடியோ கோட்ல நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். லைவ் சர்வர்
எக்ஸ்டென்ஷன். இந்த லைவ் சர்வர் எக்ஸ்டென்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு HTML கோடு போட்டிருக்கோம் சரியா, அந்த HTML கோட்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்றீங்கன்னா திரும்ப நீங்க ப்ரௌசரை ஓபன் பண்ணி அதை ரன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வாட்டி நீங்க அதை ஒரு லோக்கல் URL ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இங்க பண்ணக்கூடிய சேஞ்சஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்க ப்ரௌசர்ல ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த லைவ் சர்வர் எக்ஸ்டென்ஷன். இது இன்னும் டீட்டெயிலா நம்ம உள்ள கோடிங்ல போகும்போது நமக்கு புரியும். இப்போ நம்ம மூணாவது ஸ்டெப்பா என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கோட் எடிட்டர் இன்ஸ்டால் பண்ணணும், ரெண்டாவது ஸ்டெப் கூகுள் குரோம் ப்ரௌசரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, மூணாவது ஸ்டெப் அந்த இன்ஸ்டால் பண்ண VS கோட்ல நம்ம லைவ் சர்வர் எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ண போறோம் சரியா. ஸோ வாங்க இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் ஆனதை ஓபன் பண்ணிட்டு ஜஸ்ட் a minute. ஸோ இப்படி இருக்கும். இதுல இந்த லெஃப்ட் சைட்ல பாருங்க ஒரு 5-6 ஐக்கான் இருக்கும். ஆக்சுவலா இது வந்து எக்ஸ்ப்ளோரர் விண்டோ. நம்ம இத எந்த ஃபோல்டர் ஓபன் பண்ணணுமோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. சர்ச் பார் இது மாதிரி நம்ம இதெல்லாம் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதுல இந்த ஐக்கான் தான் வந்து எக்ஸ்டென்ஷனுக்குரிய ஐக்கான். ஸோ இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல நிறைய இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கும். நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும். இதுல நமக்கு எந்த எக்ஸ்டென்ஷன் வேணுமோ அதை நம்ம இங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இங்க வந்து நமக்கு என்ன எக்ஸ்டென்ஷன் வேணும்னா லைவ் சர்வர். ஸோ அப்ப இந்த சர்ச்ல போய் லைவ் சர்வர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. லைவ் சர்வர் அப்படின்னு வரும் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல இங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஐக்கான் வருது பாத்தீங்களா, இந்த லைவ் சர்வர் தான் நம்ம சூஸ் பண்ணணும். இதை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த சர்வரை பத்தின இந்த எக்ஸ்டென்ஷனை பத்தின ஃபுல் டீடைல்ஸ், எக்ஸ்டென்ஷன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுல நீங்க இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது கேட்கும், ட்ரஸ்ட் பப்ளிஷர் அண்ட் இன்ஸ்டால் கேட்கும், கொடுத்துருங்க. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாலிங் ப்ராசஸ்ல இருக்கும் ஓகேவா. இந்த ஆட்டோ அப்டேட் வேணும்னா வச்சுக்கலாம், இல்ல வேணாம் அப்படின்னா எடுத்து விட்டுக்கலாம். உங்களுக்கு அது எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். ஏன்னா ஆட்டோ அப்டேட் நெட் இருக்கும்போது அதுவாகவே இந்த எக்ஸ்டென்ஷன்ல அப்டேட் எதுவும் வந்துச்சுன்னா அப்டேட் ஆகிக்கும். இதுக்கு வந்து நெட்வொர்க் ஃபிளக்சுவேஷன் கரெக்டா இருக்கணும். இங்க பாருங்களேன் இப்ப பாருங்க எனேபிளும் ஆயிடுச்சு, இன்ஸ்டாலும் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம அடுத்து பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ லைவ் சர்வரை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ இப்போ லைவ் சர்வரை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து ஒரு ஸ்டெப் சொல்லியிருக்காங்க. index.htmlங்கிற ஃபைல்ல ரைட் கிளிக் பண்ணி அதை வந்து ஓபன் வித் லைவ் சர்வர் கொடுங்க, உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன அந்த HTML ஃபைல் கிரியேட் பண்ணலங்கிறதுனால இந்த ஸ்டெப்பை நம்ம அடுத்து பண்ணுவோம். HTML ஃபைல் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது. ஸோ இப்போ 3 விஷயம் நம்ம பண்ணிட்டோம் சார். என்விரான்மெண்ட் செட் பண்றதுல ஒன்று வந்து எப்படி கோட் எடிட்டரை இன்ஸ்டால் பண்ணணும், இன்னொன்று வந்து கூகுள் குரோம் ஆல்ரெடி ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்றது, அண்ட் தென் மூணாவதா அந்த VS கோட்ல லைவ் சர்வர் எக்ஸ்டென்ஷனை எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, அதுக்கடுத்து ஒர்க்கிங் ஃபோல்டரை எப்படி செட் பண்ணணும். பிஃபோர் நம்ம ஒரு கோர்ஸுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்டாக்ல ஃபுல்லாமே இப்ப நம்ம HTML CSS JavaScript தான் பார்க்க போறோம். அப்ப அதுல ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றோம், அதாவது ஒரு பர்டிகுலர் வெப்சைட் ஒர்க் பண்றோம் அப்படின்னா அதனுடைய ஒர்க்கிங் ஃபோல்டரை நம்ம என்ன மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத தான் இதுல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கணும் நம்மளோட ப்ராஜெக்ட் நேம்லயே. சரியா, ப்ராஜெக்ட் நேம்லயே என்ன அப்படின்னா நம்ம ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள டிஃபால்ட்டா இந்த 2 ஃபைலை கிரியேட் பண்ணி வச்சுக்கணும், index.html அண்ட் style.css. இப்போ அதை நான் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்ப இந்த என்கிட்ட வந்து C கோலன் இருக்கு, DE இருக்கு ஓகேவா. இப்ப இதுல நான் இந்த E கோலன்ல நான் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா அந்த E கோலனுக்குள்ள போய் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க, புதுசா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு இப்ப நீங்க ஒரு வெப்சைட் பண்ண போறீங்க, டெவலப் பண்ண போறீங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு கிராக்கர் ஷாப்புக்கு ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணீங்க, இல்ல காலேஜுக்கு ஒரு வெப்சைட் பண்ண போறீங்கன்னா அந்த இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிராக்கர் ஷாப்புக்கு ஒரு ஸ்டோர் நேம் இருக்கும், அந்த ஸ்டோர் நேமா போட்டுக்கலாம். crack_store. நம்ம என்ன இதுக்கு ஓபன் பண்றோமோ அந்த பேர்ல ஒரு ஃபோல்டர் நேம். இந்த ஃபோல்டருக்குள்ள index.html ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும், CSS க்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். இது இங்க நீங்க கிரியேட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டீங்களா, இப்போ நம்மளோட எடிட்டருக்கு வாங்க, விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டருக்கு வாங்க. இந்த கோட் எடிட்டர்ல லெஃப்ட் சைட்ல இந்த கோட் எடிட்டர்ல லெஃப்ட் சைட்ல பாருங்க இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஒரு விண்டோ இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. இதுல அவங்களே கேட்டிருக்காங்க பாருங்க எந்த ஃபோல்டரை ஓபன் பண்ணணும். அந்த ஓபன் ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்க.
ஓபன் ஃபோல்டர் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைல் ஓபன் ஆகும். இதுல நீங்க இப்ப நம்ம கிரியேட் பண்ண ஃபைல் எங்க இருக்கு? ஆக்சுவலா திஸ் பிசி, அதுல நம்ம கிரியேட் பண்ண ஃபைலை லொகேட் பண்ணுங்க. ஸோ ஈக்குவலன்ல தான் நான் கிரியேட் பண்ணேன். ஈக்குவலன்ல என்ன பேர்ல கிரியேட் பண்ணேன்? crack_store அப்படிங்கறதுல கிரியேட் பண்ணேன். ஓகேவா? ஸோ இப்போ இதுல நான் செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் ஃபோல்டர். இப்போ இங்க சேஞ்சஸ் நடக்கும். இப்போ புதுசா ஓபன் ஆகுது பாத்தீங்களா? இங்க பாத்தீங்களா? இப்போ வந்து நம்ம கிரியேட் பண்ண ஃபோல்டர் ஆக்சுவலா விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல ஓபன் ஆயிடுச்சு. ஸோ இங்க வந்துட்டு நீங்க இதுல கேட்கும், இதுக்கு வந்து நீங்க எஸ் ஐ ட்ரஸ்ட் ஆத்தர்ஸ் கொடுத்துருங்க. அண்ட் தென் இப்ப இதுல பாருங்க 3 ஐகான், இந்த ஃபோல்டருக்கு நேம் பக்கத்துல ஐகான் தெரியுதா? இது வந்து என்னது அப்படின்னா புதுசா ஃபைல் கிரியேட் பண்றதுக்கு, இது ஃபோல்டர் கிரியேட் பண்றதுக்கு, இது மினிமைஸ் பண்ணிக்கிறதுக்கு, இது ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு. சரியா? சோ அப்ப நான் இப்ப புதுசா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும்னு சோ நியூ ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா இங்க ஃபைல் கேட்கும். என்ன ஃபைல் நேம் வைக்கணும்? index.html. ஓகேவா? சோ அங்க மாறுறது உங்களுக்கு தெரியும். ஏன் இதை வந்து எஃபிஷியன்ட் டூல் சொல்றது புரியுதா? சோ index.html அப்படிங்கறத கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. சோ அப்போ ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு ஃபைல் என்ன கிரியேட் பண்ணணும்? style.css. இப்போ இதை கிரியேட் பண்ணிட்டு style.css கிரியேட் ஆயிடுச்சா? சோ அப்ப நம்ம இப்போ ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிட்டோம், ஒர்க்கிங் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்குள்ள டிஃபால்ட்டா நான் என்ன கிரியேட் பண்ணிட்டேன்? index.html style.css சொல்லி ஒரு டிஃபால்ட் ஃபைல் இப்போதைக்கு நம்ம ரன் பண்ணி பார்க்கறதுக்கு நான் கிரியேட் பண்ணிருக்கேன். சரியா? ஆனா பொதுவா ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்னு ஒண்ணு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிராக்கர் ஸ்டோருக்கு நம்ம ஒரு வெப்சைட் பண்ண போறோம் அப்படின்னா, அப்ப இதுக்குள்ள நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வெப்சைட்ல நான் என்ன பண்ணுவேன்? HTML ஃபைல் கோடிங்கும் எழுதியிருப்பேன், CSS கோடிங்கும் எழுதியிருப்பேன், ஜாவாஸ்கிரிப்ட் தேவைப்படுற ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலும் எழுதுவேன். அப்ப 3 விதமான ஃபைல்ஸை எழுதுவேன். அதே மாதிரி ஒரு வெப்சைட்ல n நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்கும். நம்ம ஆல்ரெடி போன வீடியோல பார்த்த மாதிரி ஒரு வெப்சைட்ல கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ்ன்னு பார்த்தோம். அப்ப வெப் பேஜஸ் எல்லாம் இங்க நிறைய வரும். சோ இங்க ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் நம்ம இதுல வந்து CSS ஃபைல் யூஸ் பண்ணுவோம், ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் யூஸ் பண்ணுவோம். சோ அதெல்லாத்தையும் தனியா செக்ரிகேட்டடா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. CSS அப்படின்னு பேர் வச்சுக்கோங்க, ஸ்மால் லெட்டர் கூட வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. சாரி வெயிட் பண்ணுங்க. CSS ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. திரும்ப இன்னொரு ஃபைல், சாரி இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஆக்சுவலா CSS ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு, index.html ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கோம், style.css ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ அடுத்து இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்றதுக்கு வெளியில வச்சு கிளிக் பண்ணிட்டு இங்க கிளிக் பண்ணுங்க. இப்ப JS. அப்ப நான் CSS ஃபைல எல்லாத்தையும் ஆர்கனைஸ்டா வைக்கிறதுக்கு CSS ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கேன். ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் எல்லாத்தையும் ஆர்கனைஸ்டா வைக்கிறதுக்கு JS ஒரு ஃபைல், JS ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன்? இப்போ நம்ம அந்த ஃபோல்டர் இதுக்கு வாங்க. இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம்ல, அது எல்லாமே இங்க உங்களுக்கு புரியும். சரியா? சோ இப்ப cracker_storeங்கிறது என்னோட ப்ராஜெக்ட் நேம். அந்த பேர்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்குள்ள நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய CSS எல்லாத்தையும் ஸ்டோர் பண்றதுக்கு CSS ஒரு ஃபைல் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல கிரியேட் பண்றதுக்கு JS ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். சோ அப்ப ஏன்னா என் ப்ராஜெக்ட்ல n நம்பர் ஆஃப் CSS ஃபைல் நான் யூஸ் பண்ணலாம், n நம்பர் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் யூஸ் பண்ணலாம். சோ அதை செக்ரிகேட் பண்றதுக்கு தான் இதை போட்டிருக்கோம். சோ அப்ப நான் இப்ப என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த style.css CSS ஃபைலுக்குள்ள கொண்டு போயிடுறேன். அப்ப இப்ப உங்களுக்கு புரியும், CSS குள்ள எல்லாமே CSS ஃபைலா இருக்கும், JS குள்ள JS ஃபைலா இருக்கும், HTML ஃபைல்ஸ் வந்து வெளியே இருக்கும். ஓகேவா? சோ இப்ப பாருங்க, இப்ப இங்க பாருங்க ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் தெரியுதா? இப்ப இதுல CSS இந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணுங்க. ஆக்சுவலா 2 ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கோம். index.html ஃபோல்டருக்குள்ள இருக்கு, CSS ஃபோல்டருக்குள்ள style.css இருக்கு. இப்ப இந்த பர்டிகுலர் வெப்சைட்ல நம்ம டெவலப் பண்ணும்போது நிறைய இமேஜஸ் யூஸ் பண்ணுவோம். அப்ப நிறைய இமேஜஸ் செக்ரிகேட் பண்றதுக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம் நம்ம. சோ ஃபோல்டரை இப்படி வெளியே கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபோல்டர் இருக்குங்க. இப்ப இமேஜ் அப்படின்னு ஒரு சோ இமேஜஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்றதுக்காக எனக்கு ஒரு ஃபோல்டர். சோ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்றதுக்கு முன்னாடி ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டா ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸ்ட்ரக்சரைஸ்டா ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம்னா தான் நமக்கு அது ஈஸியா இருக்கும். எல்லாத்தையும் தனித்தனி ஃபைலா செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தான் எப்பனாலும் கோடிங் டெவலப் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் ஆக ஆக கோடிங் கூடிட்டே போகும், ஃபைல்ஸ் கூடிட்டே போகும். அப்ப நம்மளால எந்த ஃபைல் எங்க இருக்குன்றத ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுக்காக தான் இதெல்லாம் இப்படி கிரியேட் பண்ணிக்க நம்ம சொல்றோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு CSSங்கிற ஃபோல்டருக்குள்ள, இந்த CSS ஃபோல்டர் இருக்குல்ல, இந்த ஃபோல்டருக்குள்ள நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா CSS ஃபோல்டர் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்களா? கிளிக் இந்த செலக்ட் ஆயிருக்கு பாருங்க, CSS ஃபோல்டர் செலக்ட் ஆயிருக்கா? கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபோல்டர் ஐகான் கிளிக் பண்ணுங்க, நியூ. இப்போதைக்கு சும்மா டெம்பரரி ஆகிறேன். அப்ப இப்ப பாருங்க, CSSங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ள நியூ ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும், சப் ஃபோல்டர். ஓகேவா? இதுதான் வந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரைஸ்டு எப்படி நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல கிரியேட் பண்ணிக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்
சோ அப்ப இது நமக்கு ஒர்க்கிங் ஃபோல்டரை செட் பண்ணிட்டோம். இப்ப இதுக்கு முன்னாடி ஸ்டெப்ல நம்ம ஒண்ணு பண்ணிருந்தோம், சர்வர் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிருந்தோம். அதுல மூணாவது ஒரு பாயிண்ட் சொல்லிருந்தோம், ரைட் கிளிக் ஆன் index.html ஃபைல் அண்ட் ஓபன் வித் லைவ் சர்வர். இப்ப இந்த ஸ்டெப்பை நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். சரியா, நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் ஃபோல்டரை. இப்ப அந்த index.html இந்த லைவ் சர்வர் தான் நான் ரன் பண்ண போறேன். ஓகேவா, எப்படின்னு பாப்போம் வாங்க. நம்ம எடிட்டர் வந்துருங்க. எடிட்டர் வந்துட்டு இந்த index.html ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கா, ஓபன் வித் லைவ் சர்வர் அப்படின்னு இருக்கா. அப்ப அதை ரைட் கிளிக் பண்ணி ஓபன் வித் லைவ் சர்வர்னு கொடுங்க. சோ இப்ப கேட்டீங்கன்னா இது அலோ அக்சஸ் கேட்க, ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்றதுனால இதெல்லாம் கேட்கும். அலோ அக்சஸ் கொடுத்துருங்க. அலோ அக்சஸ் கொடுத்துருங்க. இப்ப பாருங்க ஆக்சுவலா ரன் ஆகுதான், இதுதான் லைவ் சர்வருக்கான இது. அப்ப இப்ப நீங்க இங்க போட்டிருக்கோமா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாருங்க இருக்கா, இதை நான் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இங்க HTML நான் ஒரு கோட் எழுதுறேன். பாருங்க HTML செட் ஆஃப் கோட்ஸ் வந்து நம்ம எழுதியிருக்கோம். இப்ப இந்த டைட்டில் வந்து நான் வந்து டெஸ்ட் வெப்சைட் வச்சுக்கேன். சாரி வெயிட் பண்ணுங்க, இந்த டாக்குமெண்ட் போட்டிருக்காங்கல்ல, இந்த இடத்துல நான் டெஸ்ட் வெப்சைட் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்ப பாருங்க சரியா. சோ ஃபர்ஸ்ட் index.html ஏதாவது கோடிங் அடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஓபன் வித், இப்ப ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் பாருங்க ஓபன் வித் லைவ் சர்வர் கொடுத்துட்டேன். சோ இங்க ஓபன் ஆயிடுச்சு. சோ லைவ் சர்வர்ல ஓபன் ஆகுது. சோ இந்த பிரவுசரை நான் இப்ப உங்களுக்கு டிஃபரன்ஸ் காமிக்கிறக்கா இப்படி மினிமைஸ் பண்ணி வச்சிருக்கேன். சோ இங்க வெல்கம் ஆல் ஆல்ரெடி இருக்கிறது. இப்ப நான் ஒரு சேஞ்சஸ் புதுசா பண்றேன். h2னு ஒரு டேக் போடுறேன். அதுக்குள்ள ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஃபைலை சேவ் பண்றேன். சேவ் பண்ணு பாருங்க, நான் இங்க ரெஃப்ரெஷே பண்ணல, அதுவாவே வந்துருச்சு. இதுதான் லைவ் சர்வர். சரியா, இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடியதை நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ப்ரௌசர்ல ரன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணாம இருக்கிறதுக்காக தான் இதை பண்றோம். சரியா, இதுக்குதான் இந்த லைவ் சர்வர் யூஸ் ஆகுது. சரியா, சோ இப்ப புரியுதா என்ன லைவ் சர்வர் அப்படிங்கிறது. ஓகேவா, சோ நெக்ஸ்ட் இப்ப இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டுக்குள்ள போயிருவோம். சோ HTML என்ன, CSS என்ன அப்படிங்கிற இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டுக்குள்ள போயிருவோம். So HTML அப்படிங்கிறது அதோட full form வந்து hypertext markup language. It is a markup language which is used to design a static page. ஒரு வெப் டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த HTML அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. சோ இது HTML டெவலப் பண்ணது யாருன்னா டிம் பெர்னர்ஸ்-லீ இந்த இயர் 1991ல. ஆக்சுவலா இவர் தான் இந்த www அப்படிங்கறத கண்டுபிடிச்சவர். www நம்ம www அப்படின்னு வரும் பாத்தீங்களா, இந்த www கண்டுபிடிச்சவரே டிம் பெர்னர்ஸ்-லீ தான். சோ அப்ப HTML ஃபவுண்ட் பண்ணது டிம் பெர்னர்ஸ்-லீ இந்த இயர் 1991ல டெவலப் பண்ணாரு. இது எதுக்காக அப்படின்னா ஒரு வெப் பேஜை கிரியேட் பண்றதுக்கும் அதுல கண்டென்ட்டை ஸ்ட்ரக்சரைஸ்ட் பண்றதுக்கும் ஆர்கனைஸ் பண்றதுக்கும் இந்த HTML அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. சோ இதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டாட்டிக் வெப் பேஜஸ் மட்டும் தான் நம்மளால HTML மட்டும் வச்சு கிரியேட் பண்ண முடியும். அதை வந்து இன்டராக்டிவ் வெப்சைட்டா மாற்ற முடியாது. ஒன்லி ஸ்டாட்டிக் வெப் பேஜா நம்மளால அதை கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த HTML எக்ஸ்டென்ஷன் .html அல்லது .htmனு கொடுக்கலாம். இப்போ ஃபைல் நேம் .htmல்னு கொடுத்தோம்னா அதோடைய சேவிங் எக்ஸ்டென்ஷன் வந்து .html or .htm அப்படிங்கிறத நம்மளால கொடுத்துக்கலாம். சரியா, இதுல வந்து இந்த HTML என்ன பண்ணும் அப்படின்னா defines the content and layout of web page. அதாவது ஒரு வெப் பேஜ்ல வரக்கூடிய கண்டென்ட்டை டிஃபைன் பண்றதுக்கு நிறைய எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணும். இங்க எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஹெட்டிங்ஸ், பேராகிராஃப்ஸ், இமேஜஸ், லிங்க்ஸ், இந்த மாதிரி நிறைய எலமெண்ட்ஸ் வந்து HTML இருக்கும். இதெல்லாம் எலமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த எலமெண்ட்ஸை வச்சு நம்மளோட கண்டென்ட்டை வெப் பேஜ்ல ஆர்கனைஸ் பண்ண முடியும், நம்மளால ஸ்ட்ரக்சரைஸ்டு பண்ணிக்க முடியும். சரியா, இது ரொம்ப பேசிக்கானது, இது தெரிஞ்சிருக்கணும். ஒரு நம்ம ஒரு டெவலப்மெண்ட் கோர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் பேஸ், இந்த பேஸ்ல இருந்து நம்ம வரணும். சரியா, சோ அப்ப HTML hypertext markup language Tim Berners-Lee found out பண்ணாங்க in the year 1991. It is used for to develop a static web pages. Extension வந்து .html .htm இந்த மாதிரி எலமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம லேஅவுட்டை ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுவோம்.
இப்ப இங்க பாருங்க, இங்க வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர், இது வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் HTML. HTML எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த டாக் டைப் HTML அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது என்னது அப்படின்னா, வெப் ப்ரௌசருக்கு, ப்ரௌசர்ல தானே நம்ம ரன் பண்றோம், கூகுள் குரோமோ மொசிலால இதுல தான் நம்ம ரன் பண்றோம். அப்ப வெப் ப்ரௌசருக்கு என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு HTML டாக்குமெண்ட் அப்படிங்கறத மென்ஷன் பண்றாங்க. நாம யூஸ் பண்ணக்கூடியது HTML5 வெர்ஷன். HTML5 வெர்ஷன்ங்கறனால இந்த டாக் டைப் இவ்வளவு சிம்பிளா முடிஞ்சிச்சு. இல்லாட்டினா அது பெருசா இருக்கும். சரியா? சோ அப்போ வெப் ப்ரௌசருக்கு இது ஒரு HTML டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த லைன். நெக்ஸ்ட் லைன் பாருங்க, HTML lang equal to en அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த HTMLங்கிறத ஓப்பனிங் டேக் இல்லாட்டினா அது ரூட் டேக்னு கூட சொல்லலாம். இந்த lang equal to en அப்படிங்கிறது என்னன்னா, it is written in English அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றதுக்காக lang equal to en. அடுத்து ஹெட் டேக் உடைய ஓப்பனிங் டேக் இது. இந்த ஹெட் டேக்ல என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த HTML டாக்குமெண்ட்டை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த ஹெட் டேக்குள்ள தான் இருக்கும். அப்படி என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சாரி just a minute. என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுல கேர் செட் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, இப்ப UTF-8 ன்னு கொடுத்திருக்காங்க. It supports wide range of characters including symbols. எல்லா கேரக்டரும் சப்போர்ட் பண்ணும், சிம்பிள்ஸையும் சப்போர்ட் பண்ணுங்கிறத ரெப்ரசென்ட் பண்றதுக்கு இந்த UTF-8. சோ கேரக்டர் செட்டை பத்தி சொல்லிருச்சா. அடுத்து மெட்டா டைப்ல என்ன கொடுத்திருக்காங்க, மெட்டா டேக்ல வியூ போர்ட், அதோடைய கண்டென்ட் வித் ஈக்குவல் டு டிவைஸ் வித் இனிஷியல் ஸ்கேல் இதெல்லாம் கொடுத்திருக்காங்கல்ல. ஆக்சுவலா அந்த வியூ போர்ட் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, இது ஒரு ரெஸ்பான்சிவ் வெப் பேஜ் அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்காக. இந்த வெப் பேஜ் வந்து ரெஸ்பான்சிவ்னா என்ன அப்படின்னா, எந்த ஸ்கிரீன் சைஸ்ல ஓபன் பண்ணி பாக்குறோமோ அந்த ஸ்கிரீன் சைஸுக்கு ஏத்த மாதிரி நாம டெவலப் பண்ணிருக்கிற வெப்சைட் வந்து ஃபிட் ஆயிடும். அதுதான் ரெஸ்பான்சிவ். இப்ப நம்ம ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணிருக்கோம், அதை நான் லேப்டாப்ல ஓபன் பண்ணேன்னா லேப்டாப்போட ஸ்கிரீனுக்கு ஏத்த மாதிரி செட் ஆயிடும். அதுவே நான் அதை மொபைல் போன்ல ஓபன் பண்ணி பாக்குறேன்னா அந்த மொபைல் போனுக்கு ஏத்த மாதிரி செட் ஆயிடும். அதுதான் ரெஸ்பான்சிவ் வெப்சைட்னு சொல்லுவாங்க. சோ அப்ப உங்க சைட்ல ரெஸ்பான்சிவ் இருக்கா இல்லையாங்கிறத இந்த டேக்ல நீங்க வியூ போர்ட் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தீங்கனாலே தெரியும். இதுல இந்த வித் ஈக்குவல் டு டிவைஸ் வித்ங்கிறது என்னதுன்னா, எந்த ஸ்கிரீன் வித் இருக்கோ அந்த ஸ்கிரீன் வித்துக்கு ஏத்த மாதிரி அதுவாவே ஆட்டோமேட்டடா செட் ஆயிடும். நெக்ஸ்ட் டைட்டில் டேக். இதுல வந்து இந்த வெப்பேஜோடைய டைட்டில் என்ன அப்படின்னு கொடுக்குறது. அதுக்கப்புறம் லிங்க் டேக் கொடுத்துருப்பாங்க. இப்ப ஸ்டைல் CSS ஃபைல்லாம் ஏதாவது நீங்க எழுதிருக்கீங்க அப்படின்னா, எக்ஸ்டர்னல் CSS ஃபைல் தனியா ஒரு CSS ஃபைல் எழுதிருக்கீங்கன்னா அதை லிங்க் பண்றதுக்காக இந்த லிங்க் டேக் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். சோ அப்ப நான் முதல் சொன்ன மாதிரியே ஹெட் டேக்ல வந்து இந்த HTML டாக்குமெண்ட் பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொன்னேன். அதுதான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. சரியா? சோ நெக்ஸ்ட் ஹெட்டோட க்ளோசிங் டேக் இது. சோ HTML பொறுத்த வரைக்கும் ஒரு ஓப்பனிங் டேக் இருந்துச்சுன்னா அந்த டேகை க்ளோஸ் பண்ணணும். வெறும் ஒன்லி ஓப்பனிங் டேக் இருக்கக்கூடிய டேக்ஸ் எல்லாம் இருக்கு, அது பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓப்பனிங் டேக் இருந்தா HTML பேசிக்கலாவே ஒரு ஓப்பனிங் இருந்துச்சுன்னா அந்த அதுக்கு க்ளோசிங் டேக் இருக்கணும். சோ ஸ்லாஷ் போட்டோம் அப்படின்னா அது க்ளோசிங் டேக்கா கன்சிடர். அடுத்து பாடி டேக். ஆக்சுவலா இந்த பாடி இன் பிட்வீன் த பாடி டேக்ல என்ன கொடுக்குறோமோ அதுதான் உங்களுக்கு ப்ரௌசர்ல எந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா, இந்த பர்டிகுலரா ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒயிட் ஸ்பேஸ் இங்க இருந்து இதுதான் பாடியா கன்சிடர் ஆகும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாடி டேக்குள்ள ஃபர்ஸ்ட் H1 அப்படிங்கிற ஹெட்டிங் டேக்ல இனி டேக்ஸ் எல்லாம் நம்ம டீடைலா பார்ப்போம். இது ஸ்ட்ரக்சர், ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் காமிக்கிறதா கொடுத்திருக்கேன். இந்த H1ங்கிறது என்னன்னா ஹெட்டிங் டேக். இதுக்குள்ள நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது ஹெட்டிங் டேக்ல உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடும். நெக்ஸ்ட் Pங்கிறது பேராகிராஃப் டேக். இதுக்குள்ள கொடுக்கக்கூடிய கண்டென்ட் அப்படியே டிஸ்பிளே ஆயிடும். சரியா? நீங்க என்ன கண்டென்ட் அது ரைட்டா கொடுக்குறீங்களா தப்பா கொடுக்குறீங்களா செக் பண்ணாது. நம்ம மத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மாதிரி அது வந்து கம்பைலேஷன் எரர் இருக்கா, சின்டாக்ஸ் எரர் இருக்கா, ரன் டைம் எரர் இருக்காங்கிறது அதை சொல்லாது. ஓகேவா? சோ அது நீங்க என்ன கண்டென்ட் கொடுக்குறீங்களோ HTML டாக்குமெண்ட் அப்படியே வெப்சைட்ல டிஸ்பிளே ஆகும். அவ்வளவுதான். இதனாலதான் இது ஸ்டாட்டிக் வெப் பேஜ் மட்டும் தான் நம்மளால டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்லிருப்பாங்க. அடுத்து பாடியோட க்ளோசிங் டேக், HTML க்ளோசிங் டேக். இதுதான் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். சோ அப்ப நம்ம என்ன கண்டென்ட் எல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை எங்க கொடுக்கணும்னா இன் பிட்வீன் பாடி டேக். பாடி டேக் இடையில தான் நம்ம அதை மென்ஷன் பண்ணுவோம். சோ நெக்ஸ்ட் பார்ப்போம், HTML-க்கும் HTML5க்கும் என்ன டிஃபரன்ஸ். HTML-ங்கிறது லோயர் வெர்ஷன், HTML4 வரைக்கும் உள்ள வெர்ஷன்ஸ். அது போக HTML5ங்கிறது இப்போ நியூவா வந்திருக்கக்கூடிய வெர்ஷன். சோ இந்த HTML and HTML5க்கு ஃபீச்சர்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, டாக் டைப் டிக்ளரேஷன்ல வந்து HTML-ல இவ்வளவு தூரம் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஆக்சுவலா டாக் டைப் டிக்ளரேஷன் இப்பதான் முன்னாடி நான் சொன்னேன், ப்ரௌசருக்கு வந்து நம்ம சொல்றோம் இது ஒரு HTML டாக்குமெண்ட். சோ அது வந்து ஓல்டர் வெர்ஷன்ல ரொம்ப பெருசா இருக்கும். அதுவே நம்ம HTML5ல பாருங்க சிம்பிளரா முடிச்சிருச்சு, டாக் டைப் HTML அவ்வளவுதான், இவ்வளோட முடிஞ்சிச்சு. மல்டிமீடியா சப்போர்ட் வந்து பழைய வெர்ஷன்ல வந்து ஃபிளாஷ், சில்வர் லைட் இந்த மாதிரியான பிளக்கின்ஸ் இருந்தாதான் நம்மளால HTML-ல மல்டிமீடியாவையே கொண்டு வர முடியும். ஆனா இப்ப HTML5ல என்னன்னா அதுக்குன்னு தனியா
டேகே கொண்டு வந்துட்டாங்க. ஆடியோன்னு ஒரு டேகும் வீடியோன்ற ஒரு டேகும். இப்ப நீங்க பழைய HTML வெர்ஷன்ல ஒரு ஆடியோவையோ ஒரு வீடியோவையோ நீங்க உள்ள இன்சர்ட் பண்ணணும் வெப் பேஜ்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஃபிளாஷ், சில்வர் லைட் இந்த மாதிரியான பிளக்கின்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். அது இருந்தாதான் உங்களால அதை பண்ணவே முடியும். ஆனா நியூவர் வெர்ஷன்ல அது அப்படி கிடையாது. அடுத்து செமண்டிக் எலமெண்ட்ஸ். செமண்டிக் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்ட்ரக்சரைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸ் செமண்டிக் எலமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. சோ அப்ப அதுல ஸ்ட்ரக்சரைஸ்ல செக்ஷனா பிரிக்கிறதுக்காக வச்சிருக்கக்கூடிய எலமெண்ட். பொதுவா பழைய இதுல டிவ்ங்கிற ஒரே ஒரு டேக் மட்டும் தான் இருக்கும். அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணும், அதுதான் கேட்டகரைஸ் பண்ணிக்கும். சரியா? அதுவே இங்க புதுசா HTML ஃபைல்ல தனித்தனியா ஹெட்டருக்கு ஒரு டேக், ஃபூட்டருக்கு ஒரு டேக், ஆர்டிக்கல் ஒரு டேக், செக்ஷன் ஒரு டேக், இந்த மாதிரி தனித்தனியா எல்லாத்துக்கும் அதை டிவைட் பண்றதுக்கு டிவ் டேக்ங்கிறது டிவிடன் டேக்னு சொல்லுவாங்க. கண்டென்ட்டை டிவைட் பண்ணி காமிக்கிறது. பழைய வெர்ஷன்ல டிவ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். புது வெர்ஷன்ல ஹெட்டர், ஃபுட்டர், ஆர்டிகல், செக்ஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பாருங்க ஃபார்ம் எலமெண்ட்ஸ். என்னென்ன ஃபார்ம் எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா பழைய வெர்ஷன்ல பேசிக் ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்கும். இன்புட் டேக், இந்த மாதிரி பேசிக்கா இருக்கக்கூடிய டெக்ஸ்ட், பாஸ்வேர்டு இதெல்லாமே பேசிக்காவே இருக்கும். ஸோ அது போக இங்க என்ன இன்புட் டைப்ஸ் புதுசா இருக்கு அப்படின்னா இமெயில்னு ஒன்னு தனி டேகாவே இருக்கு, டேட்னு ஒன்னு தனியா இருக்கு, நம்பர், ரேஞ்ச், இந்த மாதிரி HTML ஃபைல்ல புதுசா ஃபார்ம் எலமெண்ட்ஸ் வந்து ஒரு டேகாவே தனியா கொடுக்குறாங்க. இப்ப பழசுல நீங்க இமெயில் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்புட் டேக்ல தான் நீங்க என்ன கொடுக்க அப்படின்னா டைப் ஈக்குவல் டு இன்புட் டேக்ல டைப் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்ல இமெயில் அப்படின்னு மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா புதுசுல என்ன வந்துருச்சு அப்படின்னா அதாவது HTML ஃபைல் என்ன வந்துருச்சுன்னா இமெயிலுக்குன்னு ஒரு தனி டேகே கொடுத்துட்டான். நீங்க இன்புட் டேக்ல கொடுக்க வேண்டாம், டேரக்டா இமெயில் டேக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்த ஃபீச்சர் பாருங்க கேன்வாஸ் அண்ட் SVG சப்போர்ட். கேன்வாஸ் அண்ட் SVGங்கிறது முதல் என்னது அப்படின்னா கிராபிக்ஸ், டிராயிங் கிராபிக்ஸ், அதான் கேன்வாஸ் அண்ட் SVGன்னு சொல்லுவாங்க. இந்த டிராயிங் கிராபிக்ஸ் ஃபீச்சர் வந்து HTML பழைய வெர்ஷன்ல சப்போர்ட்டட் கிடையாது. HTML ஓல்டர் வெர்ஷன்லாம் அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது அவங்கள்ட்ட. அது வந்து HTML ஃபைல்ல தான் புதுசா என்னன்னா கேன்வாஸ்னு ஒரு டேக் கொடுத்துருப்பாங்க, SVG அப்படிங்கிற ஒரு டேக் கொடுத்துருப்பாங்க. SVGங்கிறது வெக்டார் கிராபிக்ஸ் இமேஜஸ் ட்ரா பண்றது, கேன்வாஸ்ங்கிறது நார்மல் இமேஜஸ் ட்ரா பண்றது. ஸோ இப்போ கிராபிக்ஸ் அண்ட் அனிமேஷன் இந்த ரெண்டு பர்பஸ் ஃபீச்சர் வந்து புதுசா HTML ஃபைல்ல தான் இருக்கு, HTML கிடையாது, பழைய வெர்ஷன்ல கிடையாது. அடுத்து மொபைல் ஆப்டிமைசேஷன். மொபைல் ஆப்டிமைசேஷன் ஒண்ணும் இல்ல, பழைய வெர்ஷன்ல மொபைல் ஃப்ரெண்ட்லியா இருக்காது. இங்க வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன் இருக்கும். நான் சொன்னேன்ல ரெஸ்பான்சிவ்னா எந்த ஸ்கிரீன் வித்தோ அந்த ஸ்கிரீன் வித்துக்கு ஏற்ற மாதிரி அதோடைய லுக்க மாத்திக்கும் அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா. அது வந்து பழைய வெர்ஷன்ல கிடையாது. பழைய வெர்ஷன்ல இப்ப நீங்க லேப்டாப் ஒரு கோடிங் பண்ணிருக்கீங்க, லேப்டாப்ல வச்சு நீங்க டெவலப் பண்ணீங்க, அப்ப அந்த ஸ்கிரீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டெவலப் பண்ணிருப்பீங்க. அதை மொபைல்ல ஓபன் பண்ணி பார்த்தா உங்களோட அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே மாறி இருக்கும். ஆனா புதுசா HTML ஃபைல யூஸ் பண்ணி ரெஸ்பான்சிவ் டிசைன் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, இந்த மெட்டா வியூ போர்ட் யூஸ் பண்ணி ரெஸ்பான்சிவ் டிசைன் போட்டிருந்தீங்க அப்படின்னா எந்த ஸ்கிரீன்ல ஓபன் பண்றீங்களோ அந்த ஸ்கிரீனோட வித்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறிடும். அடுத்து ஜியோ லொகேஷன் API. அது வந்து பழைய வெர்ஷன்ல கிடையாது. இதுல HTML ஃபைல்ல பில்ட் இன்னாவே ஜியோ லொகேஷன் API இருக்கு. ஒரு யூசரோட லொகேஷனை கெட் பண்றதுக்கு ஜியோ லொகேஷன் APIன்னு சொல்லி HTML ஃபைல்லையே பில்ட் இன்னா இருக்கு. இது ரொம்ப பெரிய ஃபீச்சர். HTML ஃபைல்ல நிறைய ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராவா சேர்த்திருக்காங்க. அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்பீட் வைஸ்ல பார்க்கும்போது பழைய வெர்ஷன்ல வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், டெவலப் பண்ண ஸ்லோவா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அதிகமான பிளக்கின்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்படிங்கிறப்ப அந்த பிளக்கின்ஸையும் அது லோட் பண்ணி கொடுக்கணும் HTML. அதனாலதான் பழைய வெர்ஷன் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். இது ஃபாஸ்டரா இருக்கும், ஏன்னா இது லைட் வெயிட் கோடு, அதனால இதுல பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்ல ஆப்டிமைஸ் ஆகி நல்ல ஒரு ஃபாஸ்டா இதுல வந்து செயல்படும். ஸோ இதுதான் HTML அண்ட் HTML5 உள்ள டிஃபரன்ஸ். நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறது எல்லாமே HTML5 தான். ஓகேவா? HTML5 ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் CSS பத்தின இன்ட்ரோடக்ஷன். எப்படி HTML பத்தின இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தோமோ அடுத்து CSS பத்தின இன்ட்ரோடக்ஷன். CSS அப்படிங்கிறது என்னன்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கம்ப்ளீட்லி இந்த CSS எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா நாம HTML யூஸ் பண்ணி டெவலப் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டை ஸ்டைலிஷா மாத்துறதுக்காக இந்த CSS அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஸோ அதை இன்னும் அழகுபடுத்துறதுக்காக ஸ்டைலிஷா இதை மாத்திரும். ஸோ அடுத்து இது யார் ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஹாக்கன் வியூம் லீ அப்படிங்கிறவரு இந்த இயர் 1996ல இதை ஃபவுண்ட் அவுட் பண்ணாங்க. ஆக்சுவலா ஹாக்கன் வியூம் லீங்கிறவரு பெர்னர்ஸ் லீயோட ஃப்ரெண்டு தான், ஐ மீன் கொலீக் தான். அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒர்க் பண்ணவங்க தான். ஸோ இந்த CSS எதுக்காக அப்படின்னா HTML எலமெண்ட்டை டிசைன் பண்றதுக்காக, ஸ்டைல் பண்றதுக்காக. ஓகேவா? இட் கண்ட்ரோல்ஸ் த லேஅவுட்டை கண்ட்ரோல் பண்ணும், கலர்ஸ், ஃபாண்ட், அப்புறம் ரெஸ்பான்சிவ்னஸ், இது எல்லாமே வந்து CSS வச்சுதான் நம்மளால பண்ண முடியும். ஒரு HTML டாக்குமெண்ட்ல ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கீங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நாம இங்க ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம், வெல்கம் ஆல் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதை இப்ப நான் கலர் அடிக்கணும், இல்ல இதோட ஃபாண்ட் ஸ்டைல மாத்தணும், ஃபாண்ட் சைஸை மாத்தணும் அப்படின்னா எனக்கு CSS உதவி வேணும். CSS இருந்தாதான் அதை பண்ண முடியும். CSS இல்லாம நம்மளால அதை பண்ண முடியாது. சரியா? சோ இந்த CSS ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் வந்து .css.
சரி சார், இப்ப இதுல வந்து HTML-ல நம்ம HTML5ங்கிற ஒரு வெர்ஷன் இருக்குன்னு சொன்னீங்க சார். அப்ப CSS-ல என்ன சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பின்னாடி வரும், நான் சொல்றேன். CSS-ல நம்ம CSS3 தான் அட்வான்ஸ்டு வெர்ஷன். ஸோ CSS3-ய நம்ம பார்க்க போறோம். இது வந்து பேசிக். இப்போ அட்வான்ஸ்லாம் நிறைய SCSS-லாம் நிறைய வந்துருச்சு. ஆனா இப்ப நம்ம பிகினர் லெவல்ல இருக்கிறதுனால பேசிக்கா CSS3 வெர்ஷனை நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுல 3 டைப்ஸ் ஆஃப் CSS இருக்கு. இன்டர்னல் CSS, எக்ஸ்டர்னல் CSS, இன்லைன் CSS அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட இங்க ஒரு டேக் HTML டேக் இருக்கு. இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்புட் டைப் கூட வேண்டாம், நம்ம h1 அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. அந்த h1 நான் இங்க க்ளோஸ் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த h1ல தான் நான் வெல்கம் அப்படின்னு எழுதியிருக்கேன். என்ன எழுதியிருக்கேன்? வெல்கம் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்ப இந்த வெல்கமுக்கு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபாண்டோடைய கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா இந்த h1 டேக்ல ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஸ்டைல் ஈக்குவல் டு, ஒரு நிமிஷம் வரேன், இது உங்களுக்கு டைப் பண்ணி காமிச்சாரேன். ஏன்னா இதுல நமக்கு டைப் பண்ணி காமிச்சோம். நம்ம எடிட்டர் ஓப்பன்ல தான் இருக்கு, அதையும் இதையும் வச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ இதுல இந்த h1 நான் சொல்றேன்ல, ஆக்சுவலா இந்த h1ல நான் இன்லைன் CS நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இந்த h1 டேக்ல நான் வெல்கம் ஆல் கொடுத்துருக்கேன், அதை மாத்தணும். அப்ப ஸ்டைல் ஈக்குவல் டு மாறிடுச்சா? சோ இங்க பாருங்க, நான் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க, அந்த டேக் மட்டும் மாறிடும். h1ல மட்டும் நான் கொடுத்துருக்கிறது மாறிடும். சாரி, ஒரு நிமிஷம். சோ அப்ப அந்த டேகுக்கு உள்ள கொடுத்துருக்கேன். இதுக்கு பேர் தான் இன்லைன் CSS. டேகுக்கு உள்ள கொடுத்துருக்கேன், அதான் இன்லைன் CSS. ஒவ்வொரு டேகுக்கும் ஸ்பெசிபிக்கா உள்ள கொடுத்தோம்னா அது இன்லைன் CSS. சரி, அதுவே இன்டர்னல் CSSனா என்ன சார் அப்படின்னா, இந்த இன்டர்னல் அப்படிங்கிறது எங்க கொடுப்போம் அப்படின்னா, இந்த ஹெட் டேக்ல ஸ்டைல் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. அந்த ஸ்டைல் டேக்குள்ள h1 அப்படின்னு டேகுக்கு நான் கொடுக்க போறேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இல்ல இருக்கா? சோ இதுக்குள்ள நீங்க கலர் கோலன் என்ன கலர் மாத்துறீங்களோ அந்த கலர் மாறிக்கும். ஸ்டைல் டேக்குள்ள கொடுக்குறது. இது என்ன CSS அப்படின்னா இன்டர்னல் CSS. ஓகேவா? அடுத்து எக்ஸ்டர்னல் CSS என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனியா ஒரு CSS ஃபைல் கிரியேட் பண்ணி அதுல நீங்க எழுதணும். அதுல நீங்க என்ன பண்ணணும்னா CSS கோட் எழுதணும். h1 இப்ப போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த h1ல அந்த கலரை யூஸ் பண்ணிட்டு அத நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அத நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த index.html-ல இந்த ஹெட் டேக்ல லிங்க் அப்படிங்கிற டேகை யூஸ் பண்ணி, இங்க பாத்தீங்களா, இந்த டேகை யூஸ் பண்ணி இந்த இடத்துல உங்க CSS ஃபைலோட பாத்த கொடுக்கணும். இதுதான் எக்ஸ்டர்னல் CSS. CSS கூட பூரா தனியா ஒரு ஃபைல்ல எழுதி அதை இந்த HTML ஃபைல் கூட லிங்க் பண்றீங்க. அதுக்கு பேர் என்னதுன்னா எக்ஸ்டர்னல் CSS அப்படிங்கிறது. இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் CSS. சரியா? சோ இதுல எக்ஸ்டர்னல் CSS யூஸ் பண்றதா பெட்டர் சாய்ஸ். அதையும் நான் சொல்லிடுறேன். எக்ஸ்டர்னல் CSS யூஸ் பண்றதா ரொம்ப ரொம்ப பெட்டர் சாய்ஸ். ஒரு பெரிய நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஓரியன்டல்லயோ ஒரு ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்றோம்னா எக்ஸ்டர்னல் CSS இஸ் த பெட்டர் சாய்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, CSS-க்கும் CSS3-க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா, CSS-ல ஃபீச்சர்ஸ்ல வந்து செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த செலக்டர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, CSS பழைய வெர்ஷன்ல எல்லாம் வந்து கிளாஸ் வச்சிருக்கும், ஐடி இருக்கும், எலமெண்ட், இந்த 3 தான் யூஸ் பண்ணுவோம். இப்ப நான் இங்க இந்த கிளாஸ் ஐடிலாம் எல்லாமே இப்ப நான் உங்களுக்கு CSS உள்ள இன்டெப்தா போகும்போது சொல்லுவேன் என்னன்னு. CSS3ல வந்து அட்வான்ஸ்டு செலக்டர், nth சைல்டு, இந்த மாதிரி நம்மளால அட்வான்ஸ்டு செலக்டர்ஸ் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். பாக்ஸ் மாடல்ல வந்து CSS பழைய வெர்ஷன்ல ட்ரெடிஷனல் பாக்ஸ் மாடல் தான் இருக்கும். CSS3ல என்னன்னா இந்த பார்டர்டு பாக்ஸ். பார்டர்டு பாக்ஸ்னா இப்ப இந்த ஒரு பாக்ஸ் இருக்கும், அப்புறம் ரவுண்டட் கார்னரு, இந்த மாதிரிலாம் வரும். இந்த ஃபீச்சர்லாம் CSS3ல உண்டு. நமக்கு கலர்ஸ்ல வந்து ஹெக்ஸ் வேல்யூஸ் மட்டும் தான் நம்மளால கொடுக்க முடியும். ஒன்லி நேம்டு கலர்ஸும் ஹெக்ஸ் வேல்யூஸ் மட்டும் தான் பழைய வெர்ஷன்ல கொடுக்க முடியும். ஆனா CSS3ல RGBA-வும் சப்போர்ட் ஆகும், HSLA, ஒப்பாசிட்டி இதெல்லாமே நம்மளால மாத்திக்க முடியும். அப்புறம் அனிமேஷன் பாத்தீங்கன்னா CSS பழைய வெர்ஷன்ல வந்து ஜாவா ஸ்கிரிப்டும் ஃபிளாஷும் இருக்கணும், இருந்தாதான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஆனா இங்க பில்ட்-இன் அனிமேஷன் இருக்கும். கீ ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிற இந்த அட் சிம்பிள் போட்டு கீ ஃப்ரேம்ஸ் கொடுக்கறதுல அனிமேஷன்ஸ் நமக்கு பில்ட்-இன்னாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
டிரான்சிஷன்ஸ் கிடையாது பழைய வெர்ஷன்ல. இதுல வந்து ஸ்மூத் அனிமேஷன் டிரான்சிஷன் உண்டு. இதுல நம்ம ஸ்மூத்தா ஒரு இதுல இருந்து இன்னொருதுக்கு மூவ் ஆகுறதுக்கோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து டிரான்சிஷன் எஃபெக்ட்லாம் நம்ம இதுல ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து கிரேடியன்ஸ் பாருங்க. கிரேடியன்ஸ் வந்து இதுல இமேஜஸ் ரெக்கையர் பண்ணுவாங்க. இதுல லீனியர் கிரேடியன்ட், கிரேடியன்ட்னாலே தெரியும் டபுள் கலர்ஸ். ஸோ அதுக்கு வந்து தனியா இமேஜஸ் தான் பழைய வெர்ஷன்ல யூஸ் பண்ணுவாங்க. ஆனா புது வெர்ஷன்ல என்னன்னா லீனியர் கிரேடியன்ட், ரேடியல் கிரேடியன்ட்லாம் சப்போர்ட் ஆகும். அப்புறம் மீடியா குவரிஸ். மீடியா குவரிஸ் வந்து எதுல அவைலபிள் கிடையாதுன்னா பழைய சிஎஸ்எஸ் வெர்ஷன்ல அவைலபிள் கிடையாது. ஆக்சுவலா அந்த மீடியா குவரிஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு வெப்சைட்டை ரெஸ்பான்சிவா மாத்துறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் மீடியா குவரி. அது பழைய வெர்ஷன்ல கிடையாது. ஸோ புது சிஎஸ்எஸ்ல நம்மளால ரெஸ்பான்சிவ் டிசைனை இந்த மீடியா குவரி யூஸ் பண்ணி நம்மளால எனேபிள் பண்ணிக்க முடியும். அப்புறம் ஃபிளெக்ஸ் பாக்ஸ், கிரிட், ரவுண்டட் கார்னர்ஸ், ஷேடோ எஃபெக்ட், இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பழைய சிஎஸ்எஸ்ல சப்போர்ட் ஆகாது, புது சிஎஸ்எஸ்ல சப்போர்ட் ஆகும். அதுல ஃபிளெக்ஸ் பாக்ஸ் அண்ட் கிரிட்ங்கிறது என்னது அப்படின்னா நியூ லே அவுட் மாடல்ஸ் லைக் டிஸ்பிளே ஃபிளெக்ஸ். ஒரு லே அவுட்டை பத்தி பேசுறது அந்த ஃபிளெக்ஸ் பாக்ஸ், கிரிட். ரவுண்டட் கார்னர் அப்படிங்கிறது என்னதுன்னா பார்டர் ரேடியஸ். இந்த இப்ப நான் சொன்ன கார்னர் வந்து அப்படியே இதா வருது, இல்ல ஒரு ரெக்டாங்கிள் ஒரு சர்க்கிள் வரைகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் ரவுண்டட் கார்னர்ஸ் யூஸ் ஆகும். ஷேடோ எஃபெக்ட்ங்கிறது இப்போ ஒரு பாக்ஸ் இருக்கு அந்த பாக்ஸுக்கு பின்னாடி ஒரு ஷேடோ விழுவணும் அப்படின்னா பாக்ஸ் ஷேடோ கொடுக்கறதுல இந்த எஃபெக்ட் யூஸ் ஆகும். இது எல்லாமே வந்து நியூவர் வெர்ஷன்ல உண்டு, பழைய வெர்ஷன்ல கிடையாது. இப்போ இந்த பேசிக் சிஎஸ்எஸ் ஃபைல் பாருங்க. நம்ம HTML டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு பேசிக் சிஎஸ்எஸ் ஃபைல் பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இந்த பாடிங்கிறது என்னதுன்னா பாடி டேக். ஆக்சுவலா உள்ள இருக்கக்கூடிய இது எல்லாமே பாடி டேக்குக்கு மட்டும் சப்போர்ட் ஆகக்கூடிய வேல்யூஸ். சோ இதுல இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடியது என்னது அப்படின்னா ஆட்ரிபியூட்னு சொல்லுவோம், ரைட் சைட்ல இருக்கக்கூடியது வேல்யூன்னு சொல்லுவோம். சரியா? சோ இப்ப பேக்ரவுண்ட் கலர் பாடியில பேக்ரவுண்ட் கலர் லைட் ப்ளூன்னு செட் பண்ணிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்த H1ங்கிறது ஹெட்டிங். சோ இந்த உள்ள இருக்கக்கூடிய எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை கம்பைண்டா என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராப்பர்ட்டியில ஒவ்வொருலையும் இது ஆட்ரிபியூட், இது வேல்யூஸ். சரியா? இங்க டேக். இதுல வந்து நான் பேசிக்கா சொல்லியிருக்கிறது டேக வச்சு மட்டும் சொல்லியிருக்கேன். இனி அந்த நம்ம கிளாஸ் ஐடியா என்னங்கிறத இனி டெப்தா கிளாஸ்க்குள்ள போகும்போது நம்ம பார்க்கலாம். அப்புறம் இந்த HTML ஃபைலை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா லைவ் சர்வர் எக்ஸ்டென்ஷன் போட்டிருக்கோம் அப்படின்னா எப்படி பண்ணணும்னு சொன்னேன். அந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ஓபன் வித் லைவ் சர்வர் கொடுத்தீங்கன்னா வந்துடும். அதுவே லைவ் சர்வர் எக்ஸ்டென்ஷன் இல்லை அப்படின்னா நீங்க மேனுவலா வெப் ப்ரௌசர்ல index.html. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க பாருங்க, இது வந்து லைவ் சர்வர்ல ரன் பண்ணது. நம்ம இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன்னு வைங்க. ஸோ இப்போ நான் மேனுவலா ஓப்பன் பண்ணோம்னா இந்த பாத்தீங்களா இண்டெக்ஸ். இதை டபுள் கிளிக் பண்ணீங்கனாலே போதும். என்ன ஆயிரும் அப்படின்னா அப்படியே ப்ரௌசர்ல உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். இப்போ கேட்கும், இது வந்து எனக்கு டிஃபால்ட் ப்ரௌசர் கேட்குது. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இட் டேக்ஸ் சம் டைம். ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்றதுனால இட் டேக்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த டைம் எடுக்கும் மேனுவலா ரன் பண்ணோம்னா. அதனாலதான் லைவ் சர்வர் எக்ஸ்டென்ஷனுக்கே நம்ம போனோம். ஸோ இதனாலதான் என்ன லைவ் சர்வர் பாத்தீங்கன்னா நம்ம பண்ண அப்படியே அங்க ரிஃப்ளெக்ஷன்ஸ் நம்ம நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனாலதான் நம்ம அங்க போனோம். ஸோ இங்க பாத்தீங்களா இப்போ இது ஓப்பன் ஆயிடுச்சா? ஸோ இது வந்து இப்படி மேனுவலாவும் நம்மளால ரன் பண்ண முடியும். ஆனா ஃபைல்ஸ் லைவ் சர்வர் வச்சு போறதுதான் பெட்டர் சாய்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இதுதான் வந்து டோட்டலா இப்ப வந்து நம்ம டே 2ல வந்து நிறைய கண்டென்ட்ஸ் பார்த்திருக்கோம். எப்படி என்விரான்மெண்ட்டை செட் பண்றது, HTML ஓட இன்ட்ரோடக்ஷன் என்ன, CSS ஓட இன்ட்ரோடக்ஷன் என்ன, HTML-ல என்னென்ன ஒவ்வொரு லைனும் எதை மென்ஷன் பண்ணுது, லைவ் சர்வர்னா என்ன, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டா பார்த்திருக்கோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் பண்றேன். தேங்க்யூ.